வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அவங்களும் மீட் பண்ணி காய்ச்சல ரொம்ப சந்தோஷம். ஓவியங்கள் வந்து எல்லாமே யூனிக்கான பிராண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் 15,000 16,000 இருக்குது. பார்க்குறோம் இந்த இதிலெல்லாம் போட்டிருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய ஒட்டுமொத்த கொழும்பே வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். வெல்கம் டு பிராண்ட் ஆஃப் ஜினா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் கொழும்பு லோட்டஸ் டவர் தான் வந்திருக்கோம். உள்ளுக்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையிலே வந்து மிக உயரமான கட்டிடம்னு சொல்லப்படுற இந்த லோட்டஸ் டவர் வந்து அது 356 மீட்டரை கொண்டிருக்கு. அதாவது 1168 அடி. இதுலேருந்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ நம்ம உள்ளுக்கெல்லாம் போயிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது இப்போ தான் பார்க்க போகிறோம். நல்லா சுற்றி பார்ப்போம். அதாவது இது வந்து இந்த லோட்டஸ் டவர் வந்து ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. 2022ஆம் ஆண்டு வந்து தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம உள்ளுக்கு போயிட்டு இப்போ இதெல்லாம் வந்து சுற்றி பார்ப்போம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் நிறைய பேர்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் க்ரௌடு குறவுன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அப்படியே உள்ளுக்கு போகும்போது இங்கே செக்கிங்கெல்லாம் இருக்குது. இப்போ இந்த செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்மளை வந்து இப்போ உள்ளுக்கு எலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோன் பேக் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளுக்கு எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்தோம். டிக்கெட் எடுக்கும்போது ஃபாரினர்ஸ்க்கு வந்து 6,000 ரூபாயும், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து மியூசியம் டவர் இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 850 ரூபாய் எடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் டவர் மட்டும் தான் சுற்றி பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து 500 ரூபா எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு நல்ல ப்ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். இப்படியே பார்க்கும்போது இங்கிட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சுற்றி பார்க்கலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்டடான பெர்ஃப்யூம் ஐட்டமெல்லாம் இருக்குது. இது வந்து நமது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது இங்கே எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அப்படியே எங்கிட்ட வந்து இப்போ நம்ம உள்ளுக்கு போக போகிறோம். டவருக்கு மேலே போகிறதுக்கு நம்ம இப்போ லிஃப்ட்டுக்கிட்ட போகிறோம். இப்போ நம்ம அப்படியே வந்து என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறோம். என்ட்ரன்ஸுக்கு வரும்போது நம்ம ஒரு டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்கோட் முறையில் தான் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு நின்றுக்கு இருக்கோம். இங்கே நிற்கும்போது ஒரு டீம் லிஃப்ட்டில் போய் முடிய அடுத்த டீம் எடுக்கிறாங்க. சாதாரணமாக நம்ம இப்போ லிஃப்ட்லாம் போகிறதுக்கு வந்து 22 பேர் மட்டும் தான் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே வெளியெல்லாம் போய்ட்டு சுற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே வந்துருக்கோம். லிஃப்ட்டில் ரொம்ப ஒரு அமேசிங் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சி
இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்கள் இந்த கொழும்பு சிட்டி வியூ வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்காக வந்து இந்த கம்பி வேலிகள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு சேஃபாக ஒரு பாதுகாப்பு முறையை வந்து இங்கே வந்து கையாண்டுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லலாம். அதோட நம்ம அந்த ஃபோன்லாம் வந்து இந்த கம்பி வேலிக்கு அங்கிட்டிருந்து யூஸ் பண்ணினா வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்காக இது சிறப்பான ஒரு முறைன்னு தான் சொல்லலாம். சுற்றியெல்லாம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்காக அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது ஒட்டுமொட்டமான ஒரு கொழும்பு சிட்டியே நம்மளால் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்களும் இதை பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கேயும் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் ஒரு பிளேஸ், ஒரு டூரிசம் பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். வாங்க சுற்றி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறோம். இந்த இதிலெல்லாம் போட்டிருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய ஒட்டுமொத்த கொழும்பே வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு இடம்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த லோட்டஸ் டவர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நமக்கு பார்க்குறப்ப வந்து ஃபோர்ட் சிட்டி, ஹார்பர், கலனி ரிவர், பிரேமதாச கிரிக்கெட் ஸ்டேடியம், மியூசியம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் நமக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோடு சேர்த்து நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே மேலே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகிறோம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், மால் இதெல்லாம் போயிட்டு பணியை போயிட்டு பார்ப்போம். பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது, டீ ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு சின்ன டீ ஷாப்பெல்லாம் இருக்குது. மற்றது நமக்கு தேவையான ஒரு யூனிக்கான திங்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கணும்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து வாங்கலாம். ஒரு நினைவு சின்னமாக நமக்கு வச்சுக்கொள்ளக்கூடியதால ஏகப்பட்டமான திங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து அதெல்லாம் நம்ம சுற்றி பார்ப்போம். இப்போ அதெல்லாம் நமக்கு வாங்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது. வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே உள்ளுக்கு நீங்கள் பார்க்குறப்ப விளங்கும். இதில் வந்து இந்த லோட்டஸ் டவர்லேயே செஞ்ச நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நினைவு சின்னமாக வாங்கிட்டு போகலாம். அதோடு சேர்த்து இந்த லோட்டஸ் டவர்லேயே செஞ்ச எல்இடி பல்ப்ஸ், அதோட ஜெம்ஸ், மேலும் நிறைய அந்த பென்சில், ரேசர், ரூலர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாம் சுற்றி வந்து பார்த்துட்டு நம்மளோட இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டையும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அவங்களையும் மீட் பண்ணி காய்ச்சல ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இங்கே வந்து நீங்கள் வந்தால் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ ஹெப்பியாக இந்த ஜேர்னி வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் எல்லோரும் சுற்றி என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறதுக்கு வந்து விளங்கும் ஸ்ரீலங்காவில் செஞ்ச ஸ்பைசிஸ், கிஃப்ட் ஐட்டங்கள், அதோட சேர்த்து கப், மக், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து ஹோம்மேட் பொருட்களும் இங்கே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நம்மளோட இந்த இலங்கையின் பாரம்பரியத்தை வந்து பிரதிபலிக்கிற வகையில் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய யூனிக்கான திங்ஸ், மாலைகளாக இருக்கட்டும், எல்லாமே இது வந்து இலங்கையோட பாரம்பரியத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்தி காமிக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து வாங்கி ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த கிரைனைட் கலரில் செஞ்சது. அதில் வந்து அந்த ஓவியங்களை வரைஞ்சி இலங்கையோட பாரம்பரியமான அந்த ஒவ்வொரு ஓவியங்களை வந்து சித்தரிச்சிருக்காங்க. நீங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரண்டு தான் போகணும். ஸோ அதாவது வந்து இந்த ஒரு சின்ன இந்த சாதாரணமாக இந்த எடுத்துக்கிட்டாலும் கூட 12,000, 14,000, 15,000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸுக்கு தான் போகுது. இந்த ஒரு சாதாரண இந்த ஒரு ஓவியங்கள் வந்து எல்லாமே யூனிக்கான பிராண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் 15,000, 16,000 இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 20,000, 25,000 தாண்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து கொஞ்சம் கையாளுறது ரொம்பவே கவனம்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெலோவின் டேக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. இதோட சேர்த்து இந்த சிரட்டையால் செஞ்ச நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது ஒன்று ப்ரைஸ் வந்து சாதாரணமாக 2,000 ரூபா, 2,500 ரூபா அந்த மாதிரிலாம் போகுது. இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துருக்கோம். அந்த உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து டீ பெக்கெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்க்கலாம். ஸோ சாதாரணமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. இது வந்து 400 ரூபா, 800 ரூபா அந்த ஆஃபர்லாம் போகுது, ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போகுது. இது வந்து ஒரு 800 ரூபா, 1000 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து டேஸ்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு யோசிக்கிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்தால் இங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி பாருங்கள். இந்த ஏரியாவில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கேமிங்கெல்லாம் இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து 100 ரூபா ப்ரைஸை போட்டு ஒரு காயின் வரும். அந்த காயினை எடுத்து உள்ளுக்கு போட்டு அது நமக்கு தேவையான டோலை சாய்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கவும் சான்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு நிறைய பேர்லாம் விளையாண்டுக்கு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வந்து மியூசியத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இலங்கையோட வரலாறு, இதை சுற்றி பிரசித்தி பெற்ற இடங்களை பற்றியான வரலாறுகள் இதெல்லாம் நமக்கு வந்து வீடியோ மூலமாக காட்சிப்படுத்துகிறாங்க. இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தான் சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஏரியாவும் இருக்குது. இது மூலமாக வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இந்த பசில்ஸ்கள் மூலமாக விளையாடுறது மூலமாக வந்து நிறைய உருவங்கள் வந்து ஏஐ மூலியமாக நமக்கு வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இதனால் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இடமாவும் இது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் வந்தால் இங்கே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோ கப்பல்ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இந்த லோட்டஸ் டவர் வந்து இலங்கையில் இருக்குது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.